Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் ஏப்ரல் மந்த் ஜேர்னலிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியஸ் மந்த் எல்லாருமே நீங்கள் பிளான் பண்ண டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மந்த் உங்களுக்கு எப்படி போச்சு, நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தீங்க, எந்த அளவுக்கு அது நல்லா இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போடுங்க. ஆக்சுவலி சம்மர் சீசன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான சீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் குழந்தைங்களுக்கு ஹாலிடே, பேரண்ட்ஸ்க்கும் கிட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். வெக்கேஷன்ஸ் எல்லாம் நம்ம போவோம், பாட்டி தாத்தா வீட்டுக்கு, அந்த மாதிரிலாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு மந்த்து. ப்ளஸ் ஃபேவரட்டான ஃபுட்ஸ் எல்லாம் இந்த மந்தில் அவைலபிளாக இருக்கும். மேங்கோவாக இருக்கட்டும், இல்லை வாட்டர்மெலன், நொங்கு, அந்த மாதிரி சூப்பரான ஃபுட்ஸ் எல்லாம் இந்த மந்தில் நமக்கு கிடைக்கும். இந்த மந்த் நான் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. பிகாஸ் அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இந்த வாட்டர்மெலன் ஆகட்டும், இது எல்லாமே சம்மர் டைமில் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் நிறைய பேருக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி நீர் சத்துள்ள ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வரும். அவங்க கூட இந்த மந்தில் சாப்பிட்டிங்கன்னா எந்த இதுவுமே உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வராது. லெமன் ஜூஸ் ஆகட்டும், அதெல்லாம் இப்போது நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அந்த விட்டமின் சி, நெக்ஸ்ட்டு சம்மர் அதிகமாக இருக்கும்போது நமக்கு விட்டமின் டியோட டெஃபிஷியன்சியே இருக்காது எல்லாருக்குமே. அதுக்காக ரொம்ப வெயிலே நம்ம இருக்கக்கூடாது. பட் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது, ஹெல்த் இஷ்யூஸ் மேக்ஸிமம் இருக்காது. இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் நிறைய வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அதிகப்படியான ஃபேட் கண்டென்ட் நமக்கு போகாது. சுகர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். பிகாஸ் இந்த லெமன் ஜூஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் வாட்டர்மெலனே ஜூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபேட் கண்டென்ட் அவ்வளோவா இருக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்தில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் இந்த மந்த் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ், அதோட ஜூஸஸ், அந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். எனக்கே ஆஃப்டர் ஃபினிஷிங் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே நான் சொன்ன மாதிரி கலரில் தான், கலர் பென்சில்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் ஷேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ட்ராயிங்ஸ் தான். ஒரு ஃப்ரூட் ஜாரில் ஜூஸ் இருக்க மாதிரி போட்டுட்டு நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக யார் வேணால் இந்த டிசைன் பண்ண முடியும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் குழந்தைங்களோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெக்கேஷன்ஸ் அங்கெல்லாம் போகும்போது நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் கேலண்டர் செட் பண்ணிக்க போகிறோம். மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாட்டர்டே சண்டேஸ் ஏதாவது ஒரு டாஸ்க்கே இருக்குது அப்படின்னா அது ரெண்டும் பக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக பிளான் பண்ணுறதுக்கு, அதை நோட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உடம்பை நல்லா கூலாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் சம்மர் சீசன் அப்போ கொஞ்சம் ஹீட் வெளியில் அதிகமாக இருக்கும், நமக்கு டெம்பரேச்சர் ரைஸாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. உங்கள் உடம்பை நல்லா கூலாக வச்சுக்கோங்க. அதுக்காகவே தான் பி கூல் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வாக்கிங் எதானாலும், ஒரு ஜிம்முக்கு போகிறது, எந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த டைமில் நல்லா செட் ஆகும். ப்ளஸ் நீங்கள் ஃபுட்டு இன்டேக் நீங்கள் நல்லா குறைச்சிக்கிட்டு ஃப்ரூட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த மந்த் ரொம்ப சூப்பர். இது மே அதெல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ டயட் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த மந்த் ரொம்ப ரொம்ப கரெக்டான டைம். நீங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த டைமில் கூட வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் அந்தளவுக்கு முடியாது. ஸ்வெட்டும் அந்தளவுக்கு வராது, ஒரு மாதிரி லேசியாக இருக்கும். பட் சம்மர் டைம் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேக்ஸிமம் இந்த மந்த்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் அதிகமாக பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த செப்டம்பர், அக்டோபர்லாம் வரும்போது கொஞ்சம் வெயிட் கெயின் இருக்க மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மந்தில் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 விஷயம் வச்சுருக்கேன். கிட்ஸு, அப்புறம் நம்மளோட பர்சனல் ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே போட்டிருக்கேன். கிட்ஸுக்கு ஏதாவது நீங்கள் புதுசாக ஏதாவது சொல்லித்தரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃபேமிலி டைம் அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் அவங்களுக்கு ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்தளவுக்கு அவங்களோட நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இன்னொன்று ஹெல்த்தும் ஒன்று வச்சுருக்கேன். நம்ம எந்தளவுக்கு
கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் குழந்தைங்க வெளியிலே தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்க எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும். அந்த மாதிரி 2 டைம் வந்து குளிக்க வைக்கிறது அதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த்துக்கும் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒர்க்கு, கிட்டு அண்டு ஹெல்த் இது 3மே வந்து நான் வச்சுருக்கேன். ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்தளவுக்கு இந்த மந்தில் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கும். ஸோ அதனால் ஒர்க்கில் நான் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது இந்த மாதம் கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் எழுத போகிறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு 3 வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து நம்ம பிளான் பண்ணாலும் நம்மளால் வந்து செய்ய முடியாது. ஸோ 3 ஒர்க்ஸ் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறத அந்த இதில் எழுதிக்கலான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5 AM கிளப்புன்னு சொல்லிட்டு த 5 AM கிளப் ராபின் சர்மா அவங்க எழுதின புக் வந்து நான் படிச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து மெம்பர்ஷிப் எடுக்கிற மாதிரி அந்த இதில் காட்டியிருப்பாங்க. நான் அதோட புக் சம்மரி கூட நம்மளை வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். அதில் சொன்ன சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து எழுதியிருக்கேன். ஒரு ஹேபிட் வந்து நமக்கு அது நம்மளோட வழக்கமாக மாறணும் அப்படின்னா அதில் நம்ம ஒரு 66 days கண்டினியூவஸாக அதை பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது வந்து நம்மளோட ரெகுலராக அதை பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க்காக வந்து அது மாறும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மந்த் இந்த மாதிரி ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த செப்பரேஷன்ஸ் இருக்க மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ 30 daysக்கு நான் வந்து இது பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு 22 days நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 22 days இதில் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் மந்தில் நான் கொண்டு வரலான்னு பார்க்குறேன். ஸோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நான் எழுதியிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த 5 AM கிளப்பில் வந்து சில விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது 90-90-1ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். 20-20 ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து நீங்கள் அந்த புக்கு ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்ல டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே நான் வந்து ஹியர் அண்ட் தேர் வந்து எழுதி வைக்கிறேன். எழுதி வச்சேன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நான் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஹேபிட் ட்ராக் வந்து பண்ணுறோம். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களோ அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் எதை வந்து ட்ராக் பண்ணுறீங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ராக்கிங்னால நமக்கு 2 விதமான பெனிஃபிட் இருக்கும். ஒன்று வந்து கண்டினியூஸாக பண்ணக்கூடிய அந்த ஒரு சேலஞ்சிங் மென்டாலிட்டி வரும். இன்னொன்று நீங்கள் பண்ணாமலே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புஷ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து இதில் வந்து நமக்கு கிடைக்கும். நான் எப்போயுமே வந்து ஒர்க்கு, ப்ரொஃபஷ்னல் அண்டு ஃபேமிலி அந்த 3 இதுக்கும் கேட்டகரிக்கும் ஒரு 3 விஷயம் வந்து வச்சுருப்பேன். எல்லா மந்த்தும் நான் வந்து அந்த வீக் டேஸ் மட்டும்தான் எழுதுவேன். இப்போ வந்து நான் டேட்டும் எழுதுறேன். பிகாஸ் எனக்கு சம்டைம்ஸ் வந்து ஏதாவது சம் ஒர்க்னால என்னால் எழுத முடியலன்னா என்ன டேட்டுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால நான் இந்த மந்த் என்ன பண்ணியிருக்கேன்னா டேட்டை வந்து நான் எழுதியிருக்கேன். ஒரு காலம்லையும் என்ன டேட்டுங்கிறத எழுதியிருக்கேன். நீங்கள் எதை வந்து ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மினிமமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளால் அதில் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மந்த்து ஒவ்வொரு வாரமும் நான் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை வந்து எழுத போகிறேன். நீங்கள் இந்த வேலைகளில் எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரெகுலராக சில வந்து டெய்லி ரொட்டீன் வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து இதில் நீங்கள் கொண்டே வரக்கூடாது. இந்த வீக் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய சில வேலைகள் இருக்கும் இல்லையா, அதை மட்டும்தான் எழுதணும். அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. வீக் 1 வந்து நான் அந்த ரோலிங் வீக்லி ஸ்ப்ரெட்லேயே வந்து எழுதுறதுனால வீக் 1 பற்றி நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. வீக் 2, வீக் 3 அண்ட் வீக் 4 இது 3ஐயும் தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் அதே பேட்டர்ன் நான் வந்து போகிறேன். அதாவது ஒரு ஃப்ரூட் ஜார் வந்து போட்டுட்டு அதில் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி அந்த ஜூஸஸ் இருக்க மாதிரி நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். ரொம்ப வந்து நிறையா டிசைன்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்தோன்னா அவ்வளோ கிளம்ஸியாக இருக்கும். நமக்கு வந்து ஒன்றும் செட் ஆகாது. அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ ஒரே பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன் இது 2 வந்து வச்சுருக்கேன். இது வீக் 4. வாட்டர்மெலன் வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது இப்போது நான் வந்து மே மந்த்தோ இல்லை ஜூன் மந்த்தோ நான் ஏதாவது ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு டாஸ்க் ஞாபகம் வருது, இதை நான் அந்த மந்த் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் வந்து உடனே சுவிட்ச் ஓவர் பண்ணிவிட்டு நான் அந்த மந்த்லி லாக்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஃப்யூச்சர் லாகுக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கேயே எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே சிம்பிளாக நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. உங்களால் கலர் பண்ண டைம் இல்லை அப்படின்னா கூட ஒரு சின்ன டேப்லெட் காலம் போட்டுட்டு அதில் நீங்கள் அந்த இதில் டேபிளில் வந்து எழுதி வச்சிங்கன்னா கூட போதும். டைம் இருக்கவங்க இந்த அளவுக்கெல்லாம் பண்ணிக்கோங்க. டைம் இல்லைன்னா நமக்கு வந்து மெயின் பிளான் பண்ணுறது, மறக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் நார்மல் ஜேர்னலிங் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான்.
இந்த கலரிங்கெல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து எழுதணும் இல்லையா, சில அந்த டாஸ்க்ஸ் எல்லாம் எழுத வேண்டியது இருக்குது. அதனால் லைட்டாக கலர் பண்ணால் போதும். ரொம்ப வந்து கலர் பண்ணிங்கன்னா அப்புறம் நம்ம எழுதுறது வந்து நமக்கு விசிபிளாக இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். பட் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நோட் எடுத்துகிட்டு நம்ம எதாவது எழுதும்போது கொஞ்சம் நமக்கு அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வீக் 1க்கு நான் என்ன பண்ணணுன்றதை எழுதியிருக்கேன். ஆக்சுவலி இதில் ஒரு அப்டேட் வந்து நான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து மண்டே டு சண்டே தான் நான் வந்து வச்சுருக்கேன் இல்லையா. இது ப்ரீவியஸ் மந்தோடது கொஞ்சம் வருது. அதாவது ஃப்ரைடேலேருந்து தான் இந்த மந்த் ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதை வந்து இதிலையே நான் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி பார்த்துருக்கேன். பிகாஸ் அது வந்து சண்டேயோட முடிஞ்சிருது. இதுவும் சண்டேயோட எண்டாகிற மாதிரி தான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் எனக்கு 10 days வந்திருக்கு. பட் அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஒரு வாட்டர்மெலன் பீஸ் வந்து அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஓவராலாக என்னோடய ஏப்ரல் மந்த் ஜேர்னலிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இதே மாதிரி பண்ணணும்னு இல்லை. உங்களோட ஒர்க்கு, உங்களோட டாஸ்க்கு, டைமு அதை பொறுத்துட்டு நீங்கள் உங்கள் ஜேர்னலிங்கை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ப்ளஸ் தமிழ் நியூ இயரோட விஷயஸும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, பை.